கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து கொஞ்ச நேரமாவது நேரத்தை செலவிட்டு ஆண்டவரை குறித்தும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்தும் அவளோடு பகிர்ந்து கொண்டீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், அவருடைய நாமம் என்ன என்கிற அந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வேதத்தை வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார், தண்ணீரை தம்முடைய வஸ்திரத்திலே கட்டி வைத்திருக்கிறவர் யார், பூமியை அதனுடைய எல்கைகளில் ஸ்தாபித்தவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அதை நீ அறிவாயோ என்று சொல்லி அங்கே வேதத்திலே அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீ அறிவாயோ, அவருடைய நாமம் என்ன, அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்த்து இருக்கிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்மை படைத்த ஆண்டவர் ஒரு சர்வத்தையும் படைத்தவர், அவர் வானத்திலே வாழ்கிறார், உயரங்களிலே தங்கி இருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை அவர் உருவாக்கினது உனக்கு தெரியுமா, பூமியை உருவாக்கினவர் யார், காற்றை தம்முடைய கைப்பிடிகள் வைத்திருக்கிறவர் யார் என்று சொல்லியெல்லாம் அநேக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி நீதிமொழிகளில் எழுதப்படும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு பதில் தேட வேண்டும் என்று சொன்னால், பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் எழுதுகிறார், உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் தாழ்விடங்களிலே இறங்கினார், அவர் இறங்கினார் என்பதனாலே அவர் ஏறினார் என்று சொல்லி அங்கே பவுல் அநேக காரியங்களை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே அவர் இறங்கினதை அவர் எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். நான் வேதத்தில் இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா என்று சொல்லியெல்லாம் அவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பூமியிலே பாலனாக பிறந்தார் என்று சொல்லி அங்கே ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாக வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே அது மகா மேன்மை உள்ளது, காரணம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வத்தையும் படைத்தவர், வானத்திலே இருக்கிற தேவன் நம்மை போல மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார், அவர் மனிதனானார் என்று சொல்லி அது ஒரு தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இது ரகசியம், தேவன் மனிதனாய் வெளிப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவானில் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிலிப்பியர் திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், தம்மைத்தாமே ஒரு வெறுமையாக்கி ஒரு மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்தவர், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறவர், காணக்கூடாத தேவன், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர், நம்மை போல அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார் என்பதை இங்கே வேதத்திலே அநேக இடங்களில் சுட்டி காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே வந்து மரிக்கிறார்.
மீண்டுமாக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிவிட்டார். 40 நாள் அவர் தம்முடைய சீசர்களுக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்து விட்டு, அதன் பின்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா சீசர்களும் மலையிலே போய் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று சொல்லி ஒரு மேகம் அங்கே வந்து அவரை வானத்துக்கு எடுத்துக்கொண்டது. அப்பொழுது 2 தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் திரும்ப வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே இறங்கினவர், மனுஷனா இறங்கினவர், அவர் மீண்டும் வானத்துக்கு மேகத்திலே ஏறி போனார். அவர் மீண்டும் வரப்போகிறார், வருவார் என்று சொல்லி அங்கே தூதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் பார்க்கிற காரியம், வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார்? சர்வத்தையும் படைத்தவர் மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி வேதம் கேட்கிறது. அவருடைய பெயர் என்ன? நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அழகாக சொல்லப்பட்ட தூதன் அங்கே மரியாளிடத்திலே வந்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வானத்திலிருந்து அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டது. நான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய நாமத்தை, பெயரை கேட்பார்கள். ஆபிரகாம் கேட்பார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? மோசே கேட்பார், உம்முடைய நாமம் என்ன? இருக்கிறவராக இருக்கிறேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே சொல்லப்படவில்லை, பெயர் சொல்லப்படவே இல்லை. இவர்களாக ஒவ்வொரு பெயரை விட்டு அவர்கள் நடந்த அற்புதத்துக்கு ஏற்றவாறு அங்கே ஆராதனை செய்திருக்கலாம், அவ்வளவுதான். அதே போல மனோவாவும் கேட்பார், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் பொழுது உம்மை கனப்படுத்துவதற்கு நாங்கள் பலியிட வேண்டும், உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார். அப்ப சொல்ல, நீ ஏன் அதை கேட்க வேண்டும், என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். பொதுவாக ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் லூக்கா 1:31 தான் தூதன் சொல்லுகிறார் மரியாளுக்கு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதனாய் மாறினார். தேவன் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமியிலே வந்தார். மனிதனுடைய பாவங்களிலிருந்து மனிதனை மீட்கும்படியாக, மரண இருளிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக, சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவருடைய பெயர்தான் இயேசு. அவர் இரட்சகர், இரட்சகராய் வெளிப்பட்டார். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வானத்தின் தேவன், சர்வத்தையும் படைத்தவர், வஸ்திரத்தை ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிற தேவன், அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறவர், காணக்கூடியவராய், இரட்சகராய் நம்மை மீட்கும்படியாக, நமக்காக தம்மையே இந்த பூமியிலே அர்ப்பணிக்கும்படியாய் அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு என்னும் பெயரில் அவர் வெளிப்பட்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ என்று சொல்லி நீதிமொழிகளிலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலி கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட வானத்துக்கு ஏறி இறங்கின அந்த தேவனை, அந்த இரட்சகரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவரை உங்கள் சொந்த இரட்சகராக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் ஏதோ வானத்தில் இருக்கிற தேவன் அல்ல, ஏதோ ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது, நீங்களே தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்கள் இருதயத்தில் அவர் தங்கி வாசம் பண்ண அவர் விரும்புகிறார், நீங்கள் தான் ஆலயம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று அங்கே தூதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் இரட்சகராய் இந்த பூமியிலே வந்தார். நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார்.
மீண்டும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, மணவாளனாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் அந்த இரட்சகரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், நீ இரட்சகராக மீட்பராக என் உள்ளத்திலே தங்கி தாபரியும் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸாக அமையும். இயேசு இல்லாமல், இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இல்லாமல் எத்தனை பண்டிகைகளை கொண்டாடியும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை சொந்த இரட்சகராக, அவரை உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி, சாபங்களை மாற்றி, பாவங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கட்டளையிட ஒரு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும் பண்டிகையின் மகிழ்ச்சியினால், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. God bless you.